ஐயய்யோ! என்னால முடியலப்பா. ஊர்லேருந்து வந்தோமா, ஜாலியா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போலாமான்னு பார்த்தா 2 பேக் நெறைய புக் வாங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு எதுக்குமே ப்ரவுன் ஷீட் இன்னும் போடவே இல்ல. ஐயய்யோ! எடுக்க எடுக்க குறையாத மாரி வந்துட்டே இருக்கு. அண்ட் அபியாவ பார்க்க எனக்கு ஒரே சிரிப்பா இருந்துச்சு. ஆடி ஆட்டம் என்னன்ற மாதிரி. என்ன ஆட்டம் ஊர்ல 2 மாசமா ஆடி முடிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கலரே மாறி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்திருக்கா. ஆண்ட்ரியா ஓரளவு அவளுக்கு விவரம் தெரிஞ்சனால, அவளே எல்லாத்தையும் கட் பண்ணி குடுத்துட்டா. எல்லா புக்கையும் வந்து மெஷர் பண்ணி கரெக்ட்டா கட் பண்ணி குடுத்துட்டா. அதனால ஓரளவு பாதி வேலை ஈஸியா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய நேம் வைப்பியான்ற மாரி அபியா கிரேஸ் பால், அபியா கிரேஸ் பால் 50 புக்லேயும் எழுதுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருச்சு. சில டைமில் பார்த்தா சப்ஜெக்ட்டோட நேமில் எழுதிட்டேன். அப்படியே 2 லேபிள் வேஸ்ட்டாக போயிருச்சு. எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. வருஷம் வருஷம் இவ்வளோ புக்கு தான் போடுவான். நான் எல்லாரும் சேர்ந்து போடுறனால எனக்கு கஷ்டம் தெரியல. ஆனா இந்த வாட்டி நானே போடுறனால எனக்கு கஷ்டமா இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆண்ட்ரியா, அபியாவும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால ஓரளவு போட்டு முடிக்க முடிஞ்சுச்சு. ஆனா எங்கள மாதிரி ஒரு ஆளா பார்த்ததில்ல. நாளைக்கு ஸ்கூல் திறக்குன்னா முந்தின நாள் வந்து உட்காந்துட்டு, எப்படா எல்லா வேலையும் முடியும்னு வீட்ல வேலையும் பார்த்துட்டு, வீட்டையும் ஒதுங்க வச்சுட்டு, அதுக்கிடையில சைட்ல இந்த வேலையும் பார்க்க வேண்டியது. சத்தியமா என்னால முடியல. நாங்கலாம் படிச்சப்போ 5, 6 புக்கு வச்சு படிச்சோம். ஆனா இது மாதிரி இல்லன்னு நானும் புலம்பிட்டே நேம் எழுதிட்டே இருந்தேன். அபியா அப்படியாம்மா! அப்போ நீங்க படிக்கும்போது எத்தன சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னு கேட்டுட்டு இருந்தா. தமிழ், மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இவ்வளோ தான் இருந்துச்சுன்னு. இப்போ என்னன்னா ஜிகே, வேல்யூ எஜுகேஷன், அப்புறம் ஹிந்தி அது இதுன்னு ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ட உள்ள சேர்த்துருக்காங்க. 1, 2 கிராமர்ன்னு தனித்தனியா. எல்லாம் படிச்சு என்ன ஆக போறாங்கன்னு தான் தெரில. ஆண்ட்ரியாவும் இது என்ன இம்போசிஷனா எனக்கு என் பேரையே நான் மாத்தி மாத்தி எழுதிட்டு இருக்கேன்னு அவளுக்கு இப்போ நல்லா எழுதலாம் தெரிஞ்சு. பெரிய ஆளாயிட்டா. சின்ன பிள்ளைல அவளுக்கும் நான் தான் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். அவளே அவ நேம எழுதிட்டா. அபியா அதை ஜூம் பண்ணி எடுத்து வச்சிருக்கா. நானே இப்போ தான் பார்க்குறேன். அதனால் அவள் பேர் எல்லாத்தையும் எழுதி முடிச்சு மாத்திரம் இல்லை, ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி கட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறமேட்டு அதை மடக்க வேண்டியது இருக்குது. அப்புறமா அதுக்கு லேபிள் ஒட்ட வேண்டியது இருக்குது. அப்புறமா டேப் இதை பின் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் நேம் எழுத வேண்டியது இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் புக்கை பிரிக்க வேண்டியது இருக்குது. அப்பப்பா சத்தியமாக முடியல. இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த வேலை தான் நடந்திருக்கு. உங்கள் வீட்லேயும் இந்த அநியாயம் தான் நடந்தான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு எப்படா திறக்கும்னு வெயிட் பண்ணிருந்தேன். நாளைக்கு திறக்க போது ஜாலி டாட்டா பாய்.